அஸ்ஸலாமுஅலைக்கும். என்னோட ஸ்டைல கொள்ளு கருப்பு கவுனியை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் 2 ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேன். அது இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்றோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். அதே ஸ்பூன் அளவுல 2 ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி வெடிக்கணும். ஸோ அரிசி நல்லா வெடிச்ச அப்புறமா அதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கிட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் பச்சை பயிறு, 1 ஸ்பூன் சிறுபருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, இது சின்ன ஸ்பூன்ல நான் போட்டிருக்கேன். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 10 பல் பூண்டு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் இதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஹேண்ட்ஃபுல்லா எடுத்துக்க அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஆற விட்டுலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு உப்பு பிளஸ் பெருங்காயத்தில் போட்டு நம்ம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்தோம்னா அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான இட்லி பொடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப